நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் உங்கள் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். தேவன் நல்லவர். நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யார் யாரையோ நோக்கி கூப்பிடுகிறோம், ஏதோ யார் யாரிடத்திலோ நம்முடைய பிரச்சனையை கொண்டு போகிறோம். ஆனால் தேவனை நோக்கி கூப்பிட்டவர்கள் எல்லாருமே வெற்றி அடைந்தார்கள், எல்லாருமே ஜெயம் பெற்றார்கள், எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதைத்தான் இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு சலிப்பு இருக்கலாம். தேவனை நோக்கி நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன், எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக நல்ல பதிலை உங்களுக்கு வைத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக சில பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து போனாலும் ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எவ்வளவு உபத்திரப்பட்டீர்களோ, எவ்வளவு பாடுகளை சுமக்கிறீர்களோ, அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் தேவன் நல்லவர். அவரை நோக்கி கூப்பிடுவதில் நாம் இன்னும் உற்சாகப்படுவோம். எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்களும் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த மனிதர்களை குறித்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். இந்த யுத்தம் தேவன் நடத்துவார், இந்த யுத்தத்தில் தேவன் எங்களுக்கு வெற்றியை தருவார். தேவன் மேல் நம்பிக்கை வைத்தபடினால தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணினார்களாம். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு பிரச்சனை, இதிலிருந்து நான் விடுதலையே அடைய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அவர்கள் நிறைய பேர் இருக்காங்கப்பா, நான் கொஞ்சம் பேர், அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்கக்கிட்ட படிப்பு இருக்குது, அதனால் அவங்கள நான் ஜெயிக்க முடியாது, அவங்க சமுதாயத்தில் பேர் வாங்கினவர்கள், நானோ சிறுமைப்பட்டவர் என்று சொல்லியிருப்பீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டா, அவர் மேலே நம்பிக்கை வச்சா நிச்சயமாகவே உங்கள் விண்ணப்பத்தை தேவன் என்ன செய்வாரா? கேட்டருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு அதில் தான் சந்தேகம், என் விண்ணப்பம் தேவ சமூகத்துக்கு போயிட்டா ஏன் பதில் வரல? ஏற்ற காலத்தில் பதில் வரும். நிச்சயமாய் நமக்கு இந்த காலம் ஏற்ற காலம் என்று தோணும், ஆனால் தேவனுக்கு அவருக்கு ஏற்ற காலம் என்று ஒன்று வைத்திருப்பார். அந்த காலத்தில் நம் தலையை உயர்த்தும் பொழுது அது மிகவும் மகிமையான காலமாக இருக்கும். நமக்கு தான் அது என்ன செய்யாது, புரியாது. உடனே தேவன் செய்யவில்லை, நான் ஜெபித்த உடனே கர்த்தர் நடத்தவில்லை. சில காரியங்கள் அவசர தேவையாக இருக்குமானால் கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு எல்லாமே அவசர தேவைதான், ஆனால் தேவன் எனக்கு நிறைவேற்றவில்லை, என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் தேவன் உங்களை பழக்குவிக்கிறார், பக்குவப்படுத்துகிறார், உங்களை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் தேவன் ஒருவரையும் கைவிட மாட்டார். அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம், தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், யுத்தத்தை நடத்த தேவனை அழைத்தார்கள், தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்போமா? அதே 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெற்றுண்டு விழுந்தார்கள், தாங்கள் சிறைப்பட்டு போக மட்டும் இவருடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். அல்லேலூயா. யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு போனார்களாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த ஆகாரியர் கூட்டத்திற்கும் நடந்த அந்த யுத்தத்தில் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவங்க படை பெரிதாக இருந்தது, ஆனாலும் தேவன் அந்த யுத்தத்தை நடத்தினதுனால அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்களாம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை நோக்கி செய்கிற அந்த ஜெபத்திற்கு கண்டிப்பாக கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒரு நாள் அவர் விடமாட்டார். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ, அவர்களுடைய பலம் பெரிதாய் தோன்றுகிறதோ, ஆனால் தேவன் சொல்கிறார், தேவன் அந்த யுத்தத்தை நடத்துகிறபடியால் சத்துருக்களை வெட்டுண்டு போக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவனை நோக்கி கூப்பிட்ட மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும்
திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது தேவனை நோக்கி அவன் நல்லா எல்லா பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்துவிட்டு இங்கே வருகிறான். இங்கே வந்தா தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தனக்குண்டான ஆடு மாடுகள், அது மாத்திரமல்ல தன்னோடு இருந்தவர்களுடைய எல்லா சுதந்திரமும் பறிக்கப்பட்டு போய்விட்டது. சத்துருவினால், எதிரிகளால், சூழ்ந்து கொள்ளப்பட்ட எதிரிகளால் எல்லாவற்றையும் இழந்து போனான். இந்த சூழ்நிலையில் எல்லாரும் இவனை பார்த்து ஏளனமாய் பேசுகிறார்கள், கல்லெறிய துணைகிறார்கள். பலன் இருக்க மட்டும் அழுதான். தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த படையை நான் பின்தொடர்ந்து போகலாமா? அந்த சேனையை பின்தொடர்ந்து போகலாமா? அவர்களோடு நான் யுத்தம் செய்ய போகலாமா என்று தேவ சமூகத்தில் அவன் கேட்கிறான். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். நீ போ, அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்கிறார். ஒருவேளை நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இன்றைக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட சொல்கிறார், தேவனை நோக்கி கூப்பிடுங்க, ஜெபத்தில் ஒரு யுத்தத்தை நடப்பீங்க, முழங்காலில் யுத்தம் செய்யுங்கள், வேத தியானத்தில் யுத்தம் செய்யுங்கள், வசனத்தை பிடித்து தேவனோடு கூட பேசுங்கள். உங்களுடைய யுத்தம் ஜெயமாய் மாறும். கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்றுமையாய் அல்ல, இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதே அதிகாரம் 30 18 19 வாசிப்போம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணியது கர்த்தர். தாவீது தேவனை நோக்கி நான் யுத்தம் செய்யலாமா என்று சொல்லி கேட்ட உடனே அங்கே இறங்கி வந்த தேவன் அவர்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து தான் அந்த யுத்தத்தில் இறங்கினதனால அமலேக்கியர் இடத்துல கொள்ளையாடி அமலேக்கியர் கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள தேவன் செய்தார். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் இழந்துட்டேன், ஒருவேளை நான் இயேசுவை அறியலை, இந்த செய்தியை நான் கேட்கிறேன், எனக்கு இயேசு என்றால் யாரென்றே தெரியாது, நான் ஒரு புற மதத்தை சேர்ந்தவன், என் வாழ்க்கையில் கர்த்தர் நான் இழந்ததெல்லாம் திரும்ப தருவாரா? நீங்கள் சொல்கிற இயேசுவை நான் இன்னைக்கு கூப்பிடுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கூப்பிடுறேன், இழந்ததை திரும்ப தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாக தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாரையோ அவர் புறம்பே தள்ள மாட்டார். தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, எல்லாரையும் சேர்த்துக்கொள்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் நல்லவர், நான் நல்ல முறையில் உண்மையாய் வாழ்ந்தேன், ஆனால் இயேசு மாத்திரம்தான் எனக்கு தெரியாது என்று சொல்கிறீர்கள். கர்த்தர் உங்களைத்தான் சொல்கிறார், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு இயேசு என்று கூப்பிட்டு பாருங்கள், இயேசுவை நம்பி பாருங்கள், அவர் இழந்த எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப தருவார். நாங்கள் சொல்கிற அந்த இயேசு ஜீவன் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் ஒருவரையும் தள்ளாத நேசர். ஆமென். ஆண்டவர் சகலத்தையும் தாவீதை திருப்பிக் கொள்ள செய்தார். முதலாவது அவர்களை யுத்தத்தில் ஜெயிக்க பண்ணினார், இரண்டாவதாக சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்தார், மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். 1 நாளாகமம் 2 நாளாகமம் 14-11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆசா தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், ஜெயித்தார்கள். இரண்டாவதாக தாவீது தேவனை நோக்கி கூப்பிட்டான், சகலத்தையும் திருப்பி கொண்டான். இந்த ஆசா தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஏனென்று சொன்னால் இவனுடைய படையில் உள்ள வீரர்கள் கொஞ்சம் பேர், அவர்கள் நிறைய. நான் எப்படி ஜெயிப்பேன்? ஆண்டவர் இல்லாமல் நம்மால் ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை உங்கள் எதிராளிகள் அநேகராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மாத்திரம் தனிமையாய் விடப்பட்டு இருக்கலாம். தேவன் சொல்கிறார்,
உங்களிடத்துல தான் ஜெயம் உண்டு. ஏன்னா நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டீங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கதறிடுங்க, தேவனையே சார்ந்திருக்கீங்க. இந்த உலகத்தில் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா, உண்மை மாத்திரம்தான் எனக்கு தெரியும், வேற யாரும் எனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆண்டவரே மனுஷன் மேற்கொள்ள விடாதையோ, எனக்கு பலன் இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு பலன் கொடுப்பீங்க, பலன் இல்லையோ பலன் இருக்கோ நீங்கள் உதவி செய்வீங்கன்னு சொல்லி ஆசாவை போல இந்த இரவு வேளையில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 14:8. ஆமென். ஹல்லேலூயா. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க பாருங்க. 3,80,000 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் அவங்க கிட்ட இருந்தவங்க 10,00,000 பேர். கர்த்தர் அவர்களை மேற்கொள்ள பலன் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே யுத்தம் பண்ணினார். ஆசா தேவனை நோக்கி கூப்பிட்டான், பார்த்தீங்களா? அதனால அங்கே கர்த்தருடைய யுத்தம் நடந்தது. 14ஆவது வசனத்தை வாசிப்போம். 14:14. 2 நாளாகமம் 14:14. ஆமென். கேராரின் சுற்று வட்ட பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவர்கள் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஒரு பயங்கரம் ஆசா ஜெபித்த போது எதிரிகள் மத்தியிலே உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் யுத்தம் பண்ணினதுனால கர்த்தரால் ஒரு பயங்கரம். இவங்களுடைய படைபலம் கொஞ்சம் தான், எதிரிகளுடைய படைபலம் மிகுந்ததாக இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தரால் ஒரு யுத்தம் உண்டானதினால் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. பலத்த ஒரு கிரியை நடந்தது. எல்லா எதிரிகளும் முறியடிக்கப்பட்டார்கள். இவர்களுடைய கொள்ளை எப்படி இருந்ததா? மிகுதியாக இருந்ததா? முதலாவது அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள், 2வது சகலத்தையும் திருப்பிக் கொண்டார்கள், 3வதாக கொள்ளை மிகுதியான ஒரு கொள்ளையை அவர்கள் எடுத்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலோ மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? சத்துரு எடுத்துக்கொண்டு போன, சத்துரு கொண்டு போன எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் மீட்க வேண்டுமானால் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய கொள்ளை மிகுதியாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அதை அடுத்ததாக 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். இங்கே எசேக்கியா ராஜாவை பற்றி கூறப்படுகிறது. அவன் இஸ்ரவேல் தேவன் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். எந்த அளவு தெரியுமா? அந்த நம்பிக்கையை நாம் பார்ப்போம். அதே 2 ராஜாக்கள் 20:2-5 வரை வாசிப்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும். போதும். கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. ஏசாயா எசேக்கியாவினிடத்தில் சொல்கிறான், அவன் எசேக்கியா வியாதியா இருக்கும் பொழுது உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து, உன் வீட்டில் என்னென்ன காரியங்கள் நீ செய்து முடிக்காது இருக்கிறதோ அதெல்லாம் நீ செய்து முடிச்சிரு, உனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்று சொல்கிறான். இவன் உடனே என்ன செய்கிறான்? சுவர்புறமாய் திரும்பி யாரையும் அவன் பார்க்கல, யாருடைய முகத்தை அவன் பார்க்க விரும்பலை, யாரிடத்திலும் யாசகம் கேட்கவும் விரும்பலை, உதவி கேட்க விரும்பலை. நான் சாக போகிற எந்த மருத்துவமும் எனக்கு தேவையில்லை, ஆனாலும் என் சாவிலிருந்து என் மரணத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். மிகவும் அழுகிறான். இன்னைக்கு ஒரு வியாதி வந்திருக்கா?
மருத்துவர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா, அவ்வளோதான் மரணம்னு சொல்லிட்டாங்களா, நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. இவன் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி அந்த அழுத அழுகையை பார்த்து, ஏசியா தீர்க்கதரிசி ஒரு மகா தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் வருகை பிறப்பை குறித்து சொன்னவர். ஆனால் அவரிடத்திலேயே போய் ஆண்டவர் சொல்கிறார், முற்றத்துக்கு போகும் பொழுது நீ திரும்ப போய் எசேக்கியாவினிடத்தில் சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த நாளிலும் கூட, இந்த இரவு வேளையில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். இதுவரை நீங்கள் செய்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இதுவரை நீங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் என்னென்ன ஜெபத்தை எல்லாம் ஏறெடுத்தீர்களோ அவையெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு பதில் இல்லாமல் போகவே போகாது. முற்றத்திற்கு போன ஏசையா திரும்ப வந்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களுக்குள்ளாய் 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன், மரணம்தான் உங்கள் முடிவு என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஐயோ, நான் வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறேன், சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறேன், இந்த கொடிய வியாதி என்னை மரணத்துக்கு ஏதுவாய் நடத்திவிட்டது என்று சொல்லி கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் இந்த நாளிலே சொல்கிறார், உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யல, வெட்கப்பட்டு போகல. இன்றைக்கு உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துகிற தேவன். முதலாவது யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்ட போது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். யுத்தத்தில் தாவீது கூப்பிட்ட போது சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்தார். யுத்தத்தில் ஆசா கூப்பிட்ட போது மிகுந்த கொள்ளையாடினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் வியாதியில் எசேக்கியா கூப்பிட்ட போது சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுடைய ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அவனுடைய நம்பிக்கை யாருடைய நம்பிக்கையும் இது நாள் வரைக்கும் இல்லவும் இல்லை. அவனுக்கு முன்பாக யாரும் அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்ததில்லை என்று சொல்லி ஒரு நல்ல பெயரையும் பெற்றான். உங்களுடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய், அதிசயம் செய்கிறவராய் காணப்படுவார். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு விரோதமாய் நிறைய யுத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்கள் யுத்தத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எல்லா பொருளையும் நான் இழந்து விட்டேன், அவை எல்லாம் திரும்ப வருமா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்வார். யுத்தத்தில் அநேகர் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்கும் பொழுது அவர்களுடைய கொள்ளையை திரும்ப உங்களுக்கு கொடுத்து அதை மிகுதியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பார். எப்பேற்பட்ட வியாதியானாலும் சுகம் தருகிற இயேசு உங்கள் மத்தியிலே வருகிறார். எல்லோரும் அவரை நோக்கி நான் பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில், இந்த இரவு வேளையில் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு விசுவாசத்தோடு யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கு நீங்க விடுதலை கொடுங்கப்பா. அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, ரீபா லாக்க ரீக்கரபா, எனக்கு ஜெயம் இல்லை என்று சொல்கிற ஒவ்வொருவரும் இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இழந்த எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பிக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அதே போல கர்த்தாவே, அவர்கள் கொள்ளை மிகுதியாய் மாறட்டும், அவர்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காயிலும் பலவீனனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உம்மை சார்ந்து நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. வியாதியோடு கூட மருத்துவர்களின் முடிவு தாலாரிபிக்கரவா அவர்கள் இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்குமானால் கர்த்தருடைய நாமத்தினால இந்த வேளையில கர்த்தாவே, எல்லா இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் ஸ்திரப்படுத்தி அவர்கள் வியாதியை சுகமாக்கி அவர்கள் ஆயுசு நாட்களோடு கூட ஆயுசு நாட்களை நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்கப்பா. உங்க நாமத்தை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு வியாதியை சுகமாக்குங்க. தீராத எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால சுகமாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை பயன்படுத்தும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையானது ஒவ்வொரு உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். தேவனை நோக்கி கூப்பிட ஒவ்வொருவருக்கும் பலன் கொடும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.